இந்த மைனர் சொத்து அப்படின்றது இளவர் 18 வயசுக்கு உட்பட்டவங்களுடைய சொத்து அப்படின்றது வந்து எந்த வகையில் கிடைச்சது அப்படின்றது முதல்ல பார்க்கணும். அதாவது அவருக்கு அந்த பூர்வீக சொத்து அவருடைய பாட்டன் வழியில் பாட்டன் தாத்தா அந்த வழியில் பூர்வீகமாக கிடைக்கப்பட்ட சொத்தா, அல்லது இண்டிவிஜுவலாக அதாவது அவங்க அம்மா அப்பா இல்லை உறவினர் செட்டில்மெண்ட் எழுதின சொத்தா அப்படின்னு பார்க்கணும். எப்படி எழுந்தாலும் மைனருடைய சொத்து அப்படின்றது அவர் அந்த 18 வயது நிறைவடைவதற்கு முன்னாடி அந்த சொத்தை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான அது விற்பனை பண்ணுறதுக்கான விற்பனை பண்ணவோ இல்லை அடமானம் வைக்கோ அதற்கான உரிமை வந்து கையெழுத்திடக்கூடிய உரிமை வந்து அவருக்கு கிடையாது. அவருக்கு நிச்சயமாக வரல. ஒருவேளை அவருடைய சொத்தை வாங்கவோ அல்லது அடமானம் வைக்கவோ தேவைப்படுது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஒரு தாத்தா வந்து தன்னுடைய சொத்தை வந்து தன்னுடைய பேரனுக்கு செட்டில்மெண்ட் எழுதியிருக்காரு. தன்னுடைய பேரனுக்கு செட்டில்மெண்ட் எழுதிட்டாரு. அவங்க அப்பாவையோ இல்லை அம்மாவையோ வந்து அவருடைய கார்டியனை காப்பாளரை நியமிச்சிட்டாரு அப்படின்னா, இப்போ இந்த அப்பா அம்மா வந்து அந்த பையனுக்கு வந்து 18 வயசு வர வரைக்கும் அதை பாதுகாத்துட்டு அந்த 18 வயசுக்கு அப்புறம் வந்து தானாகவே வந்து அந்த சொத்து உரிமையாளர் அந்த பையன் வந்துடுவார். அதன் பிறகு தான் அந்த சொத்தை வந்து விற்கவோ இல்லை அடமானம் வைக்கவோ இல்லை வேறு எதுவும் உரிமை மாற்றம் செய்யவோ முடியும். அது வரைக்கும் வந்து அதை செய்ய முடியாது. ஆனால் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் அந்த பையனுடைய மருத்துவ செலவுக்கோ அல்லது கல்விக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு அவசர தேவைக்காகவோ அந்த பையனுக்காக மட்டும், அது மற்றவங்களுடைய தேவைக்கு கிடையாது, அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஒரு நபருக்காக மட்டும் தேவைப்படுது அப்படின்னா, அப்போதைக்கு வந்து அவர் இளவராக இருக்கார். ஒரு 16 வயசு 17 வயசு அது மாதிரி இருக்கார். 18 வயசுக்கு உட்பட்டிருக்கிறவருக்கு அத்தியாவசிய தேவை அவர் உயிர் காப்பாற்றுறதோ அல்லது உடம்பு ஏதோ ஒரு விஷயத்தை காப்பாற்ற தேவைப்படுற பட்சத்தில் நீதிமன்றத்தில் நாடி அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் போயிட்டு ஜிஓபின்னு சொல்லுவாங்க, கார்டியன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விற்பனைக்கான உரிமம் வாங்கணும். காப்பாளராக நியமிக்கப்பட்டவங்க அந்த சொத்தை விற்பனை செய்யவோ அல்லது குறிப்பிட்ட காலம் அடமானம் வைக்கவோ நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி அந்த உத்தரவின் அடிப்படையில் விற்பனையோ அல்லது அடமானமோ செஞ்சால் மட்டுமே வந்து அது வந்து செல்லுபடியாகும். அப்படி நீதிமன்றமே போகாமல் காப்பாளராக நியமிச்சிட்டாங்க, இந்த சொத்தை வந்து நான் வித்துடுறேன், இந்த சொத்தை நான் அடமானம் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இளவர் வந்து அந்த உரிமை வயது 18 வயசு வந்த பிறகு அவர் அந்த சொத்தை திரும்ப வந்து ஒரு வழக்கு தொடுத்தார் அப்படின்னா, விற்பனை வாங்கினவர் மறுக்க முடியாது, நிச்சயமாக திரும்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அந்த சொத்துக்கான உரிமை வந்து அவருக்கு போகாது. ஒரு வேளை பட்டாவே அவர் பேரில் மாறி இருந்தாலும் இல்லை வேறு எதுவும் எல்லாமே ஆவணங்கள் பேரை மாற்றிருந்தாலும் அந்த இளவர் அந்த மைனர் ஆனவர் மேஜர் ஆன பிறகு அவர் சொத்து மேல் நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னா அந்த சொத்து வந்து சட்டப்படி திரும்பவும் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் ஒரு மைனருடைய சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி நிச்சயமாக இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு உரிய நீதிமன்ற உத்தரவின் பேரில் மட்டுமே வந்து அந்த சொத்தை வாங்குவதோ இல்லை அடமானம் வைப்பதோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் உரிமை மாற்றம் செய்வதோ இருந்தால் மட்டுமே வந்து அது செல்லுபடியாகும். அது இல்லாமல் இந்த பழைய பத்திரங்கள்லாம் வரும், தனக்காகவும் மைனருக்காகவும் அப்படின்னு சொல்லி போட்டு சைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாங்குறது வந்து எப்போவுமே சட்ட சிக்கலை உருவாக்கும். அந்த மாதிரி வாங்குறதை தவிர்க்கணும். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த யாரோ ஒருத்தருக்கு இந்த தகவல் நிச்சயமாக பயன்படும். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி.